வணக்கம். இன்றைய 24 மணித்தியாலங்களின் முக்கிய செய்திகளை தொகுக்கின்றது ஒற்றன். ஹெட்லைன் ஃபர்ஸ்ட். பெரும் தாக்குதலுக்கான திட்டம், சிக்கப்போகும் தமிழ் இளைஞர்கள். 14வது முறையாக கூடிய நிபுணர் குழு. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூல வரைவு விரைவில். கொலை திட்டம் தீட்டிய நாமல். விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் போலீஸ் மா அதிபர். பிரதமருக்கு மெஹஸ்முல்லாவுக்கும் இடையில் விசேட சந்திப்பு. காதலியை மிரட்டிய காதலனுக்கு விளக்கமறியல். தொடர்ந்தும் விரிவான செய்திகள். ஒற்றனின் ரகசிய குறிப்பு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளைய தினம் கைது செய்யப்படுவார் என பிரபல சமூக ஊடக செயற்பாட்டாளர் சுதந்த திலகஸ்ரீ தெரிவித்துள்ளார். நாளைய தினம் ரணில் விக்ரமசிங்கவை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்வார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது சமூக ஊடக கணக்கில் காணொலியொன்றை வெளியிட்டதன் மூலம் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் சட்டம் ஒழுங்கு அனைவருக்கும் சமமான அடிப்படையில் அமுல்படுத்தப்படுகின்றது என்பது மீண்டும் நிரூபிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவை நாளைய தினம் அதிகாரிகள் கைது செய்ய தவறினால் தனது யூடியூப் தளத்தை மூடுவதாக சுதந்த திலகஸ்ரீ தெரிவித்திருந்தார். சுதந்த திலகஸ்ரீ தேசிய மக்கள் சக்தியின் தீவிர ஆதரவாளர் என்பதுடன் அந்த கட்சிக்கான ஆதரவினை வெளியிட்டு காணொலிகள் வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பாரிய தாக்குதலுக்காக ஆயுதங்களை மறைத்து வைத்திருந்த 3 தமிழ் இளைஞர்களை கைது செய்ய பயங்கரவாத புலனாய்வு பிரிவு பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது. ஜூலை மாதம் 21ஆம் தேதி கிரிபத்கொடையில் முச்சக்கர வண்டியில் பயணித்த இளைஞர் ஒருவர் T56 ரக ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்த தாக்குதல் தொடர்பான தகவல்கள் கிடைத்துள்ளதாக தெரியவந்துள்ளது. சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது தெரியவந்த தகவலின் அடிப்படையில் வவுனியாவில் உள்ள வீடு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கைக்குண்டுகளை போலீசார் கண்டுபிடித்தனர். அந்த கைக்குண்டுகள் கொழும்புக்கு கொண்டு வர தயாராக இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. கைக்குண்டுகளை சேமித்து வைத்திருந்த 3 சந்தேக நபர்கள் பற்றிய அனைத்து விவரங்களும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய கைது செய்வதற்காக தேடப்படும் 3 தகவல்களும் வெளியிடப்பட்டுள்ளது. வவுனியாவைச் சேர்ந்த 30 வயதான சிவரூபன், 27 வயதான இளங்கோ செக்சின்னன், 27 வயதான மகேந்திரன் யோகராஜா என்ற தமிழ் இளைஞர்களே தேடப்பட்டு வருகின்றனர். சந்தேக நபர்கள் தொடர்பான தகவல்கள் யாருக்காவது தெரிந்திருந்தால் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரிடம் 07185911966 அல்லது 07185961550 என்ற இலக்கங்களில் தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு மக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் விரைவில் தயாரிக்கப்பட்டு உறுதி செய்யப்படும் என்றும் அது தொடர்பில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு தெரிவித்துள்ளது. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூல வரைவிற்காக அமைச்சரவையில் ஒப்புதலின் கீழ் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அதன் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அல்சகுலரத்ன தலைமையில் நீதியமைச்சில் அண்மையில் கூடியது. இதன்போது சட்டமூலத்தில் கொண்டுவரப்பட வேண்டிய திருத்தங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டன. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூல வரைவு குழு இதுவரை 14 முறை கூடியுள்ளதுடன் அதன் அடுத்த கலந்துரையாடல் நாளைய தினம் இடம்பெறவுள்ளது. சட்டமூல வரைவு தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்கள், சிவில் சமூக அமைப்புகளின் கருத்துக்கள் மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் சமூகங்களின் கருத்துக்களை பெற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தனிப்பட்ட படுகொலையை திட்டமிட்டதாக கூறி சமூக ஊடகங்களில் தவறான செய்தி பரவியது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் குழு ஒன்று இன்று காலை குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர் ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ பற்றிய தவறான தகவல்கள் யூடியூபில் பரப்பப்படுவதாக குறிப்பிட்டிருந்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மீண்டும் ஆட்சியை பிடிக்க பாதாள உலக தொடர்புகளை பயன்படுத்தி தற்போது தடுப்பு காவலில் உள்ள ஒருவரை கொலை செய்ய நாமல் ராஜபக்ஷ திட்டமிட்டுள்ளதாக யூடியூப் சேனலில் பதிவிடப்படுகின்றது. இந்த பொய்யான கூற்றுக்களை நாங்கள் கடுமையாக மறுக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த யூடியூப் சேனல் வெளிநாட்டிலிருந்து இயக்கப்படுவதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் அதன் உறுப்பினர்களை அவதூறு செய்யும் முயற்சி என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர் மேலும் குறிப்பிட்டிருந்தார். இந்த விவகாரம் குறித்து விரிவான விசாரணைகளை நடத்த கோரியே சிஐடியில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் இதன்போது குறிப்பிட்டார்.
குற்றப்புலனாய்வு துறையினரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னுகோனை ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கோட்டை நீதிவான் நிலப்புலி லங்காபுர இன்றைய தினம் உத்தரவு பிறப்பித்திருந்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதியன்று காலிமுகத்திடலில் உள்ள கோட்டா கோகம போராட்ட களத்தின் மீதான தாக்குதல் தொடர்பான விசாரணையுடன் தொடர்புபட்டு கைது செய்யப்பட்டிருந்தார். சம்பவம் நடந்த நேரத்தில் தென்னுகோன் மேற்கு மாகாணத்தின் போலீஸ் துறை துணைத் தலைவராக பணியாற்றி வந்தார். பின்னர் இந்த வழக்கின் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். அனைத்து போலீஸ் துறை சாட்சியங்களையும் ஒரு வாரத்திற்குள் விசாரிக்க வேண்டும் என்றும் அடுத்த விசாரணை திகதியில் சாட்சியங்களின் சுருக்கத்தை சமர்ப்பிக்குமாறும் நீதிவான் உத்தரவிட்டார். பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி எம்எல்ஏ ஹிஸ்புல்லா ஆகியோருக்கு இடையிலான விசேட சந்திப்பொன்று பாராளுமன்ற பிரதமர் அலுவலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது. இதன்போது கல்வி தொடர்பான பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்ட தேசிய பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை மற்றும் உட்கட்டமைப்பு குறைபாடுகள் குறித்து காத்தான்குடி முஸ்லிம் மத்திய கல்லூரியில் நடைபெறவுள்ள 100ஆண்டு விழாவை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் கல்வி தந்தை CWW கனகரா அவர்களின் திட்டத்தின் கீழ் 1950களில் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க கட்டடத்தை முழுமையாக புனரமைப்பது மற்றும் பாடசாலையின் அபிவிருத்தி குறித்தும் கலாநிதி ஹிஸ்புல்லா பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். இதற்கு பதிலளித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய குறித்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதாகவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் உடனடியாக மேற்கொள்ளப்படும் எனவும் உறுதியளித்திருந்தார். தனது காதலியின் நிர்வாண வீடியோ காட்சிகளை சமூக வலைதளங்களில் பகிர்வதாக மிரட்டிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இளைஞனை செப்டம்பர் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு மேலதிக நீதிவான் மஞ்சுள ரத்நாயக்க உத்தரவு பிறப்பித்தார். சந்தேக நபர் பாதிக்கப்பட்ட பெண்ணுடன் சிறிது காலம் காதல் உறவில் இருந்துள்ளதுடன் இருவரும் நெருக்கமாக இருக்கும்போது காதலியின் அனுமதியுடன் அதை காணொலியாக பதிவு செய்துள்ளார். பின்னர் வாட்ஸ்அப் மூலம் அந்த வீடியோக்களை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதாக கூறி பெண்ணை மிரட்டியுள்ளார். சந்தேக நபரின் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் உதயங்க முனவீர இந்த வீடியோக்கள் இரு தரப்பினரின் பரஸ்பர ஒப்புதலுடன் உருவாக்கப்பட்டதாகவும் தனது தரப்பு சந்தேக நபரை ஜாமீனில் விடுவிக்குமாறும் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தார். சமர்ப்பிப்புகளை பரிசீலித்த நீதிவான் பிணை மனுவை நிராகரித்து சந்தேக நபரை செப்டம்பர் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருந்தார். தொடர்ச்சியான செய்திகளை தெரிந்து கொள்ள ஒற்றன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.